ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன பைக்குனா டிவிஎஸ் அப்பாச்சி 164V. இந்த வண்டி வந்து டபுள் ஏபிஎஸ் வண்டி. ஃப்ரண்ட்லேயும் ஏபிஎஸ் தான், பேக்லேயும் ஏபிஎஸ் தான். இந்த பைக் வந்து நம்ம நண்பர் வாங்கியிருக்காப்புல. இந்த பைக் வந்து எப்படி இருக்குது, ஏது என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் வாங்கி இந்த பைக்கை வாங்கி ஒரு 2 மாதம் இருக்கும். அது வரைக்கும் ஓட்டியாச்சு, நானும் ஓட்டி பார்த்துட்டேன். ஓகே, நம்ம ரிவ்யூக்குள்ளே போவோம். அவர்கிட்டயே கேட்போம் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு. சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி வந்து பைக் வந்து எப்படி இருக்குது, லுக்கு எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு அதில் வந்து சொல்லுங்கள். பைக் லுக் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அது ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த ஒரு ஃபீல் தருது. பட் ராவாக இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஒரு ராவான பைக் இல்லை இது. வந்து இன்ஜினை பற்றி சொல்லுங்கள். இன்ஜின் வந்து எப்படி இருக்குது, ஹீட் ஆகுதா, வைப்ரேஷன் இருக்கா, சொல்லுங்கள். 2 இன்ஜின் வாங்கின புதுசு வண்டி ஓட்டுறப்போ ரொம்ப ஹீட் அடிச்சுது காலில். ஏன்னா மோஸ்ட்லி நான் ஸ்லிப்பர் போட்டு தான் ரைட் பண்ணுவேன். ஷூஸ் போட்டு அதிகம் நான் ரைட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் வந்து நம்ம வந்து அப்படி போக முடியாது. ஸோ இப்போ ஒரு 2 சர்வீஸ் போயிருக்கு. இப்போ முன்னைக்கு ஹீட்டு ஒன்றும் பரவாயில்ல, நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு ஓட்டுறதுக்கு. வைப்ரேஷனு அந்த அப்பாச்சினாலே வைப்ரேஷன் இருக்கும்பாங்க. இந்த 4V எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பழைய அப்பாச்சியில் வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு ரா பவர் இருக்கும். பட் இப்போ வந்திருக்க BS6 வெர்ஷனில் வந்து அதை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தாக விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. இப்போ வந்து ஹேண்டில் பாரை பற்றி சொல்லுங்கள். ஹேண்டில் பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹேண்டில் பார் வந்து அப்ரைட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா ஓட்டிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். இப்போ ஜூலை 50 தான் இந்த பைக் எடுத்தேன். பட் எனக்கு ஓட்டுறப்ப எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஹீரோ ஹோண்டா ஓட்டுறதுக்கும் அப்பாச்சி ஓட்டுறதுக்கும். பட் கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. மற்றபடி ரொம்பலாம் பேக் பெயின் வராது, நார்மலாக ஓட்டலாம், ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இப்போ வந்து அந்த சீட்டை பற்றி சொல்லுங்கள். நானும் ஓட்டி பார்த்தேன். லைட்டாக நார்மலாக தான் இருந்துச்சு சீட்டு. ரொம்ப ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்களும் சொல்லுங்கள், என்ன எப்படி இருக்குது சீட்டு? இப்போ பைக் ஓட்டுறவங்களுக்கு ஸ்டார்டிங் எனக்கு வந்து சீட்டு ஒன்றும் பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக நான் இங்கே ஒரு துறையூர் பக்கம் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்தேன். அப்போ ஓட்டுறப்போ எனக்கே 70 கிலோமீட்டர்ஸ் தான் அங்கே துறையூர்லேருந்து ட்ரிச்சிக்கு. பட் எனக்கு லைட்டாக ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு சீட்டு மேலே இன்னும் ஒரு லேயர் போட்டால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பிள்ளைனுக்குமே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆச்சுன்னாங்க. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஹெட்லைட் எப்படி இருக்குது ப்ரோ? ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்தில் இல்லை ஒரு நம்ம வீட்டு பக்கம் அந்த மாதிரி ரோடில் நல்லா இருக்குது, நல்லா ப்ராட் வியூ இருக்குது. பட் நீங்கள் ஒரு பைபாஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஹைவே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாக் லைட் வாங்கி ஆகணும். ஏன்னா வந்து இது நம்பி நீங்கள் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா இந்த லைட் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பட் அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது? கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 180 இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த ஒரு பம்பி ரோட்ஸில் ஓடலாம், பெரிய ஸ்பீட் பிரேக்கர் கூட விடலாம். ஸோ நீங்கள் தாராளமாக டபுள்ஸ் போனாலுமே. இப்போ என் வெயிட் பார்த்தீங்கன்னா அபோவ் 80-85 இருக்குது. இப்போ பில்லியன் கூட வரவங்களாம் 60, 70, 80 என் வெயிட் தான் இருக்காங்க. ஸோ இதுலேயும் எனக்கு இடித்தது இல்லை, 180 இருக்குது. எனக்கு இது ரொம்ப போதும். பைக்கு வந்து டேங்க் வந்து ஆடுதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு எப்படி? அது ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்கள் போகிறப்ப ரொம்ப ஷேக் இருக்காது. பட் கையால் நீங்கள் 2 பக்கம் ஆட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஆடும். டேங்க் லைட்டாக ஆட தான் செய்யும். ஆமாம், கண்டிப்பாக ஆடும். ஓகே, நான் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் நான் பார்த்தேன். நான் நிறைய வீடியோஸில் சர்ச் பண்ணல. பைக் வந்து இன்ஜின் ஆயில் லீக் ஆகுதுங்கிறாங்க. பைக் வாங்கிட்டு வந்தேனே, உங்களுக்கு எதாவது ஆச்சா? ஆமாம், இது எனக்கு எதுவும் ஆகலை. பைதலுக்கு எனக்கு எதுவும் ஆனதில்லை. இதுவரையும் எனக்கு ஓகே தான் போகுது. நோ ப்ராப்ளம். பைக் இன்ஜின் ஆயில் எதுவும் எனக்கு எதுவும் ஆகலை. லாங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? லாங்கு போக வந்து செட் ஆகுமா அந்த பைக்கு, இல்லை வேறு பைக்கு நீங்கள் பார்க்க 160க்கு இது நல்லா இருக்கா சொல்லுங்கள். லாங் போகலாம். ஏன்னா நான் இப்போ ஒரு எங்கள் நேட்டிவ் போயிருந்தேன். இங்கேருந்து போக 100 வர 100 ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. பட் இந்த சீட்டு வந்து உங்களுக்கு ஒரு பம்மில் வந்து பெயின் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். இன்ஜினோட சவுண்டை பற்றி வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அந்த இன்ஜின் எக்ஸாஸ்ட்டு. இப்போ இது வந்து நார்மல் 160 தான்.
பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 250 300 அந்த ரேஞ்சில் வந்து அதோட சவுண்ட் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த த்ராட்டில் ரவ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். பட்டு அது நீங்கள் ரொம்ப தூரம் அப்படியே போகிறப்ப ஒரு மாதிரி அனாயிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சிக்காது. இது வந்து பைக் ஸ்டார்ட் ஆனானே இந்த மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம கேட்கவே மறந்துட்டோம். இந்த பிரேக் எப்படி இருக்கு ப்ரோ இந்த வண்டியில? பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏபிஎஸ் தான். பிரேக் பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏபிஎஸ்னால உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பிரேக் அடிக்கிறப்போ. லைட்டாக அந்த ஷார்ப்னஸ் மிஸ் ஆகும், மற்றபடி குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே தான் இருக்குது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ்னு என்ன சொல்றீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னா பைக்கோட ஹெட்லைட்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். நான் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் சார். அது நீங்கள் நைட்டு போகிறீங்க, ஒரு ஆலையில் பாதை இருட்டான பாதையில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லைட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மி பண்ணி தரும். அது மாதிரி சஸ்பென்ஷன் ஓகே, ஸ்டார்டிங் உங்களுக்கு போக போக பழகிடுச்சுன்னா உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிக்காது. அது மாதிரி வண்டியோட சீட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஒரு ஓரளவுக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்கன்னா ஓகே. அதுக்கு மேலே போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பம்மில் ஒரு பெயின் இருக்கும், ஒரு இன்கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து கன்க்ளூஷன் சொல்கிறேன். அந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வண்டி வந்து 160 சிசியில் நம்ம வேறு வண்டி கம்பேரிசன் பார்த்தோம்னா N160 இருக்குது. அப்புறம் வந்து வேற என்ன வண்டி ப்ரோ இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட ஜிக்ஸர் இருக்குது. நம்ம அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வண்டி எவ்வளவோ பெட்ரு. இதில் நம்ம வந்து இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா? சிம்பிளாக என்னென்னா வாங்கலாம் கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஹெட்லைட்டும் சஸ்பென்ஷனும். மற்றபடி வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கும் வண்டி. மைலேஜ் பக்காவாக தரும். மற்ற வண்டியை விட இந்த 160 வந்து நல்லாவே மைலேஜ் தரும், கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். டிவிஎஸ் வந்து அதில் எதுவும் குறை வச்ச மாதிரி தெரில. இதுதான் என்னோட ஃபைனல் ரிவ்யூ. வண்டி வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம், சஸ்பென்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.